ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் டிராகன். இது ஒரு டிராமா மூவி. இந்த படத்தை ஓமை கடவுளை படத்தை டைரக்ட் பண்ண அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. லவ் டுடேக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவரு கிட்டத்தட்ட 48 அரியர் வச்சிருக்காரு. காலேஜ்ல யார் சொல்றதும் கேட்கறது இல்ல, யாருக்கும் அடங்குறது இல்ல. அதுதான் கெத்து அப்படிங்கிற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு இருக்காரு. காலேஜ்லயே அவரு அனுபமாவை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அனுபமாவும் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாம அதுக்கான எஃபோர்ட்டும் போடாம ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இப்பயும் அவரு அரியர் கிளியர் பண்ணுங்கிற மைண்ட்ல இல்லாம காலேஜ்ல இருந்த மாதிரியே ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட வேலைக்கு போற மாதிரி ஏமாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இதனால ஒரு கட்டத்துல பொறுமை இழக்கிற ஹீரோயினான அனுபமா ஹீரோவை பிரேக்கப் பண்றாங்க. இந்த பிரேக்கப்னால பிரதீப் ஒரு குறுக்கோலியை தேர்ந்தெடுக்கிறாரு. ஷார்ட் டியூரேஷன்ல பெரிய சேலரிக்கு ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கோலியில ட்ரை பண்ண போறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா, பிரதீப் பண்ண தப்புகள்லாம் எப்படி திரும்பி ரிவர்ஸ் ஆகி அவரே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதை அவரு எப்படி ஃபேஸ் பண்றாரு, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் டிராகன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நீட்டாவே இருந்துச்சு, சுவாரஸ்யமா போச்சு. காமெடி சீக்வன்சஸ்லாம் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி தான் எமோஷனல் சீக்வன்சஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல டைரக்டர் சொல்ல வந்த மெசேஜை போற போக்குல அசால்ட்டா சொல்லியிருந்தாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான். என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.